சற்றுமுன் கிடைத்த அண்மை செய்தி. வீதி தெரியாத அளவுக்கு தேங்கியிருக்கும் வெள்ள நீர். வேளாங்கண்ணி செபஸ்தியர் நகரில் மலை போல் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். வீதி தெரியாத அளவுக்கு தேங்கியிருக்கும் வெள்ள நீர். வேளாங்கண்ணி செபஸ்தியர் நகரில் மலைகள் சூழ்ந்த வெள்ள நீர் வீடுகளில் புகுந்து உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குளம் போல காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதியில் நகரில் வீதி தெரியாத அளவுக்கு வெள்ள நீர். இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சுகுமாரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுகுமாரன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புட்வா புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. வேளாங்கண்ணியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட செபஸ்தியார் நகரில் சுமார் 350 குடும்பங்கள் அங்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். செபஸ்தியார் நகரிலிருந்து வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் வரை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மழைநீர் வடிகால் வாய்க்கால் பல ஆண்டுகளாக முற்றிலும் தூர்வாரப்படாமல் அதன் அகலம் சுருக்கப்பட்டு விட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வடிகால் வாய்க்காலில் வடியாமல் அங்குள்ள வீடுகளுக்குள் பூந்து விடுகிறது. மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து விஷப்பாம்புகள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுக்குள் உட்புகுவதால் இரவு நேரங்களில் அப்பகுதி மக்கள் தூக்கமின்றி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் செபஸ்தியார் நகரில் உள்ள காலிமனைகள் மற்றும் காடுகளாக வளர்ந்து கிடக்கும் கருவேல மரங்களால் கொசு உற்பத்தியாகும் மையமாகவும் விஷ ஜந்துக்களின் இருப்பிடமாகவும் செபஸ்தியார் நகர் இருப்பதால் மழைக்காலங்கள் மட்டுமல்லாமல் சாதாரண நாட்களிலும் கடும் இன்னல்களுக்கிடையே அங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் அளித்தும் மழைக்காலங்களின் போது வீடுகளுக்குள் வெள்ளம் போல் தேங்கும் மழை நீரை வெளியேற்ற ஒவ்வொரு ஆண்டும் பேரூராட்சி நிர்வாகம் மோட்டார் பம்ப் வைத்து இறைப்பதும் மழைக்காலம் முடிந்தவுடன் அதனை கண்டுகொள்ளாமல் போவதும் வாடிக்கையாகிவிட்டது. எனவே அப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்காலை உடனடியாக தூர்வாரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது அப்பகுதியில் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுகுமாரன்.